பன் பட்டர் ஜாம் திரைப்படத்தோட திரை விமர்சனத்தை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். காதல் 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 போயின் சாதல் 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 என்பதெல்லாம் அந்த காலம். இக்கால இளம் தலைமுறை காதலை பார்க்கும் பார்வையும் அணுகும் விதமும் முற்றிலும் மாறுபட்டது என்பதை வெவ்வேறு விதங்களில் சொல்ல முனைந்திருக்கும் படம்தான் பன் பட்டர் ஜாம். இப்படத்தின் நாயகன் கல்லூரி மாணவன் சக மாணவியை காதலிக்கிறார். நாயகனின் நண்பர் மைக்கேல் இவர்கள் உறவுக்குள் வருகிறார். இன்னொரு பக்கம் நாயகனுக்கு அவருடைய அம்மா சரண்யா பொன்வண்ணன் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து வைக்க முயல்கிறார். அந்த பெண்ணுக்கு ஒரு காதலன் இருக்கிறார். இவற்றில் என்ன நடக்கிறது, நாயகனின் காதல் என்னவானது என்பதை தான் இளமை துள்ளலோடு சொல்ல முயன்றிருக்கிறார்கள். நாயகனாக நடித்திருக்கும் ராஜு காதல் காட்சிகளில் மட்டுமின்றி நகைச்சுவை காட்சிகளிலும் நன்றாக நடித்திருக்கிறார். திரைக்கதை போக்கில் அவருக்கு ஏற்படும் நிலை வருத்தத்திற்குரியது. நாயகி பவ்யா ட்ரிகா அழகிலும் நடிப்பிலும் ஈர்க்கிறார். அவருடைய நடன அசைவுகளும் ரசிக்க வைக்கின்றன. முக்கியமான நேரத்தில் முடிவெடுக்கும் போது நடிப்பிலும் தேர்ந்திருக்கிறார். இன்னொரு இணையாக நடித்திருக்கும் விஜய் பப்பு மற்றும் ஆதியா ஆகியோரும் நன்று. விஜய் பப்பு தன் பங்குக்கு சிரிக்க வைக்கிறார். ஆதியா சுறுசுறுப்பு துருதுருப்பு மூலம் கவர்கிறார். முக்கிய வேடத்தில் வரும் மைக்கேல் இன்றைய இளைஞர்களின் பிரதிநிதியாக இருக்கிறார். அதற்கேற்ப சரியாக நடித்திருக்கிறார். சரண்யா பொன்வண்ணன், தேவதர்ஷினி, சார்லி ஆகியோர் ஒரு சேர ரசிக்கவும் சலிக்கவும் வைத்து விடுகிறார்கள். சிறப்பு தோற்றத்தில் வரும் விக்ராந்த் சிறப்பு. நிவாஸ் கே பிரசன்னா இசையில் பாடல்கள் ரசித்து கேட்க வைக்கின்றன. பின்னணி இசையில் இளமை துள்ளுகிறது. அது ரசிகர்களுக்கு மகிழ்வூட்டுகிறது. ஒளிப்பதிவாளர் பாபு வண்ணமயமான காட்சிகளை கொடுத்திருக்கிறார். நாயகிகளின் அழகை அப்படியே வெளிப்படுத்தி இளைஞர்களை ஈர்க்கிறார். எழுத இயக்கியிருக்கிறார் ராகோ மிர்தாத். இளைய தலைமுறையின் வாழ்க்கையை ஒளிந்திருந்து பார்த்தது போல் காட்சிகள் மற்றும் வசனங்களை வைத்திருக்கிறார். பாதுகாப்புக்கு இரட்டையர்த்த வசனங்கள் மற்றும் சில காட்சிகளை வைத்துக் கொண்டிருக்கிறார். கொஞ்சம் மூத்தோர் பார்த்து முடிந்த விஷயங்கள் என்றாலும் 2000 இளைஞர்களை ஈர்ப்பதையே நோக்கமாக கொண்டு படம் எடுத்திருக்கிறார். அந்த வகையில் வெற்றியும் பெற்றிருக்கிறார்.